அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது பாலிட்டியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். மொதல் கேள்வி பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனா நவம்பர் 26, 1949. இந்த ஆப்ஷனில் வேறு ஏதாவது பார்ப்போம். ஜனவரி 26, 1950 என்னன்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. என்னதுன்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட ஆண்டு எப்போனா நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போனா ஜனவரி 26, 1950. இப்போ நம்ம ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்றுள்ளன? இந்திய அரசியலமைப்பில் பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் வந்து இடம்பெற்றுள்ளன? பொதுப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா 52 துறைகள் உள்ளது. மத்திய பட்டியலில் 100 துறைகள் உள்ளது. மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்குன்னா 52 துறைகள் உள்ளது. மத்திய பட்டியலில் வந்து 100 இருக்குது. மாநில பட்டியலில் வந்து 61 துறைகள் உள்ளது. அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அதாவது அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில் யாருன்னா பிளாட்டோவோட சீடர். அதாவது அரசியல் அறிவியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் யாருன்னா பிளாட்டோவோட சீடர் தான் அரிஸ்டாட்டில். இப்போ அரிஸ்டாட்டிலை பற்றி இன்னொரு இதை பார்ப்போம். அதாவது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா தாவரம் விலங்கு 2 உலகமாக வந்து வகைப்படுத்தியிருப்பார். தாவரம் விலங்குன்னு சொல்லி 2 உலகமாக வந்து அரிஸ்டாட்டில் வந்து வகைப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி 5 உலகம்னா 5 உலகம் வந்து ஆர்ஹெச் விட்டேக்கர். மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் யாருன்னா பிளாட்டோவோட சீடர். நம்ம இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்ன? அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய வயது எத்தனைன்னா ஆன்சர் 65. அதே மாதிரிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய வயது எவ்வளோனா 62. நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய வயது வந்து 62. உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து ஓய்வு பெறக்கூடிய வயது பார்த்திங்கன்னா 65. மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? அதாவது மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் உச்சநீதிமன்றம். இப்போ நாடாளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா நாடுகளோட எல்லைகளை நாடுகளின் எல்லைகளை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய இது வந்து நாடாளுமன்றம். மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான சிக்கல்களை வந்து தீர்த்து வைக்கக்கூடியது வந்து உச்ச நீதிமன்றம். அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம 6வது கேள்வி பார்ப்போம். இந்திய தேர்தல் முறை டேஸில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது இந்திய தேர்தல் முறை எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. அதே மாதிரி சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து நம்ம என்ன எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமை.
அடிப்படை கடமை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்போம். இந்திய தேர்தல் முறை எங்கேருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். அங்கே அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த 7வது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் 1959ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாளன்று டேஸுவினால் துவக்கி வைக்கப்பட்டது. யாரோட இதனால்னா ஜவஹர்லால் நேரு. அதே மணிக்கு இதில் பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு குழு, 2 அடுக்கு குழு, 3 அடுக்கு வந்து பல்வேந்திரா. பஞ்சாயத்து ராஜ் வந்து 1959ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாளன்று ஜவஹர்லால் நேருனால் வந்து துவக்கி வைக்கப்பட்டது. 2 அடுக்கு குழு பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா, 3 அடுக்கு குழு வந்து பல்வேந்திரா குழு. அங்கே அடுத்த கேள்வி பார்ப்போம். 8வது கேள்வி, நமது இந்திய அரசியலமைப்பு நமக்கு எத்தனை அடிப்படை உரிமைகளை வந்து கொடுத்திருக்கிறது? அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 6. முன்னாடி வந்து 7 இருந்துச்சு. 7வது என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. இந்த சொத்துரிமை பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978 சட்ட திருத்தத்தின்படி வந்து இந்த சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டாங்க. இந்த சொத்துரிமை வந்து இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னா பகுதி 12 300 ஏவின் கீழ் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து எத்தனை அடிப்படை உரிமைகள் வந்து வழங்கியிருக்குன்னா 6. இதுக்கு முன்னாடி மொத்தம் வந்து 7 இருந்துச்சு. 7வது என்னது பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. அது 44வது சட்ட திருத்தம் 1978 படி வந்து இது நீக்கப்பட்டாங்க. இப்போ அந்த சொத்துரிமை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 12 300 ஏவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி பார்ப்போம். 9வது கேள்வி, ஒரு மாநில அரசு அரசியலமைப்புப்படி செயல்பட முடியவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் பின்வரும் எந்த விதிமுறைகளின்படி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தலாம்? இதுக்கு சரியான ஆன்சர் 356. இந்த என்னது மாநில நெருக்கடி. இப்போ 352 பார்த்தீங்கன்னா மத்திய நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. பார்த்தீங்கன்னா விதி 356 என்ன சொல்லுது? மாநில நெருக்கடி. 352 மத்திய நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. அடுத்த கேள்வி பார்ப்போம். பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் பஞ்சாயத்து அரசு திட்டம் முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டது? அதாவது எந்த மாநிலத்தில் பஞ்சாயத்து அரசு திட்டம் முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இன்றைக்கி நம்ம போலீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த காணொளியில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.